குடிப்பா குடி. அவர்கிட்ட போய் பேசுங்க. இருமா, கொஞ்சம் பொறுமையா இருமா, வந்துருவாங்க. ஹலோ, இது வந்துட்டேன் அங்கிள். உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். சரிங்க அங்கிள். வாமா. இவங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டை வாங்கினவங்க. நீயும் ரிஷியும் அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டில் வாழ்ந்திருக்கீங்க. அந்த வீட்டை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக ரிஷி அந்த வீட்டுக்கு அடிக்கடி போறது, அதுவும் ராத்திரியில போயிட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? பல லட்சம் பணம் போட்டு வீட்டை வாங்கிட்டு உங்க அண்ணனால நிம்மதி இல்லாம இருக்காங்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்குது இந்த அம்மா. நான் தான் எந்த பிரச்சனையும் வேணாம், சுமூகமா முடிச்சு தரேன்னு சொல்லி உன்னை இங்க வர சொன்னேன். இனி அவங்க வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் வந்தா கண்டிப்பா நாங்க போலீஸ்ட்ட போவோம். அவன் தான் வரமாட்டான்னு சொல்றாங்கல்ல. எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. என்கிட்டயே 2-3 தடவை மன்னிப்பு கேட்டு இனிமே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். இவர்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கான் தெரியுமா? ஆனாலும் மறுபடி வந்துட்டே தான் இருக்கான். எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, கிளம்பணும். அவனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நான் கேரண்டி. வரேன் அங்கிள். ஹலோ. சொல்லு. என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நம்ம வீடை வாங்கினவங்க நாம தெரியாம இந்த வீட்டை வாங்கிட்டோம், நாம இங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணோம்னு சொன்னேன்ல. ஏய், அதுக்காக தாண்டி ராத்திரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். ஏண்டா அங்க போய் குடிக்கிறதெல்லாம் ஒரு சம்பவமா? ராஜமணி சார் வீட்ல என்ன கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து. அந்த பொம்பளை சொல்றா, நீ மறுபடியும் அங்க போனேன்னா அவங்க போலீஸ்ட்ட போவாங்களாம். உன் மேல பயம் இருந்தா அப்படி சொல்வாளா? ஏண்டி, வீட்டுக்குள்ள பூந்து எதுவும் பண்ணவும் கூடாது, அவங்க மேல கையும் வைக்க கூடாதுங்கிற, அப்புறம் எப்படி பயப்படுவாங்க? ஏன் அவங்க மேல கையே வைக்காம உன்னால எந்த டார்ச்சரும் பண்ணவே முடியாதா? எப்படின்னு எனக்கு தெரியல. 1000 இருக்குடா பண்றதுக்கு. அப்படியா? அப்ப அதுல ஒண்ணு சொல்லு, நான் பண்றேன். சொல்றேன். என்னடி சொல்ற? புரியவே இல்ல. இங்கடா டே ரிஷி, நம்ம வீட்டு பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும்டா. கவலைப்படாத, முடிச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு லக்ஷ்மி தியேட்டர் வாங்குறதுக்கு புதுசா ஒரு பையர் வராங்கன்னு சொன்னியே, வந்தாங்களா? அவங்களோட தான் மீட்டிங்ல இருந்தேன். உன் ஃபோன் வந்ததும் இப்ப தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த பையராவது தியேட்டரை வாங்குவானா? ஏய், 8 கோடி ரூபா ப்ராஜெக்ட் டக்குன்னு முடிஞ்சிருமா? பேசி தான் கன்வின்ஸ் பண்ணோம். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி டீலை முடிச்சு அந்த தியேட்டர்காரங்கிட்ட உன் கமிஷனை வாங்கிடுறா. நமக்கு நிறைய நாள் இல்ல. நம்ம பிளான் பண்ண மாதிரி மே 30th எப்படியாவது வீடை வாங்கிடணும். ரித்து, இந்த பையர் தியேட்டரை வாங்கலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பேங்க்ல கொள்ளடிச்சாவது நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வீட்டை வாங்கியே தீர்றோம்.
அம்மா சீக்கிரம் டிஃபன் கொண்டு வாமா, உன் பையன் பசியால அழறான். இல்லம்மா. ஏய் சுமாரி. அப்புறம் எதுக்குடா அழுவுற? பா நான் ஒன்றும் அழல. ஏய் ஏண்டி என் பையனை கிண்டல் பண்ற? அவ பசி தாங்க மாட்டான்னு தெரியாதா? மா நீ என்னம்மா அவ போய் சொல்றா? அம்மா நீ வேணா அப்பாட்ட கேட்டு பாரு. அப்பா அவன் அழுதாலப்பா? என்ன கேட்டா? நான் அவனையா பார்த்துட்டு இருந்தேன். நான் டிவியில பார்த்துட்டு இருக்கேன். மா அப்பா பொய் சொல்றாரு, அவன் அழறான்னு அப்பா தான் சொன்னாரு. நீங்க சொல்லிருப்பீங்க. அவனை நோண்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. சரி கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். உன் வேலை இது. டேய் நான் இல்லடா. சும்மா நடிக்காத. மெதுவா தானே அடிச்சேன். ஓவரா. டேய் ஏன்டா அப்பா வடிக்கிற? நான் அப்படி தாண்டி அடிப்பேன். உனக்கு என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கு. சாப்பாடு தள்ளாதீங்க. போடு, போடு, எழுந்து. அவனடி, அடி. போடு, போடு. அம்மா அடி. எழுந்திருக்க முடியல. மலரு என்னாச்சுமா? எதுக்கு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ரூம்ல மூச்சு அடைச்சிச்சு, அதான் ஓப்பன் ஏர்ல. என்னம்மா என்ன எழுப்பி இருக்க கூடாதா? சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. வேண்டாம், சூடா இஞ்சி சாறு வச்சு குடிச்சா? இல்ல இல்ல சரியா? இல்ல இல்ல வா, எதுக்கும் நம்ம என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். வா எழுந்துரு, எழுந்துரு வா. வாமா வா. உட்கார். கர்மா. அம்மா டாக்டர் வானதி மேடம் இருக்காங்களா? ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள உடனே அட்மிட் பண்ணணும். சரிங்க சிஸ்டர் மேம் இவங்களுக்கு அட்மிஷன் போட்டுருங்க. ஓகே மேம். சார் நீங்கள் கேஷ் கவுண்ட் போய் பணம் கட்டிட்டு வாங்க. சரிங்க இரு, இதோ வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறோம்மா. மா பயப்படாத, ஒன்றும் இருக்காது. இந்தாம்மா. ஏ ரிஷி பசிக்குதா? கேன்டீன்ல தான் சாப்பிட்றியா? வேண்டாப்பா. கரெக்டாக இருக்குங்க. பா அம்மாக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருக்கும். ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் வரலப்பா, ஆனால் டாக்டர் அம்மாவுக்கு இருக்குமோன்னு டவுட் படுறாங்க. அதனால நம்ம 3 பேரையும் கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இல்ல இல்ல அம்மாக்கு கோவிட்லாம் இருக்காதுடா. பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு பிடுங்க மூடுவானுங்களா? சீச்சி இது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் இல்லடா. இங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அம்மாவுக்கு டெஸ்ட் எடுத்தாங்களா? அங்கே தானே போனோம். தெரியல, போய் பார்ப்போம். சரி வா போலாம் வா. தியா நான் வரமா? சரிப்பா. அங்கிள் ம் ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், வந்துருச்சுல? வந்துருச்சுமா, நான் வரேன். ஓகே. தியா தியா. இதோ வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. இல்ல டைம் இல்ல, நான் கிளம்பணும். ரிஷி மதியம் சாப்பாட்டுக்கு வருவான், அவன்கிட்ட இந்த கீ கொடுத்துடுறியா? அவன் கீ எடுத்துக்க மறந்துட்டான். சரி வர. ஏங்க மதியம் என்ன சமையல்? முள்ளங்கி சாம்பார், சொரக்காய் கூட்டு. முள்ளங்கி சாம்பாரும் சொரக்காய் கூட்டா? சை.
ஏங்க கீ ரித்து கொடுத்துட்டு போனாங்க. மட்டனா? ரித்துக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதே. உங்களுக்கு ஜனனியை தெரியுமா? ஜனனியா? யாரு? உங்க கூட தான் ஸ்கூல்ல படிச்சாலாம். தெரியல. அவ தான் சொன்னா உங்களோட 12th வரைக்கும் படிச்சேன்னு. ஞாபகம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் வரும். வரல. பாவங்க அவளுக்கு. போன வாரம் அவளுக்கு என்ன? விடுங்க, உங்களுக்கு தான் அவ யாருன்னே தெரியலையே. மாலினியை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜனனின்னு சொன்ன. ஜனனி நான் சொன்னேன், மாலினின்னு சொல்லல. தப்பிட்டேனே. நான் உன்கிட்ட என்கிட்ட நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. சேச்சே, நான் தப்பால எடுத்துக்க மாட்டேன். நீங்க தைரியமா சொல்லுங்க. நான் வீட்டை பூட்டிட்டு கிளம்பணும்.
இது ரித்துவோட சாவி, வச்சுக்கோ, அவ வந்து வாங்கிட்டு. ஏங்க மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்க சாப்பிட்டீங்கல்ல மட்டன் குழம்பு, எப்படி இருந்துச்சு? நான் சாப்பிட்டது மட்டன் குழம்பா? ஏதோ யோசனை இல்லை, தெரியலையா? ஏன் இல்ல, நானும் நல்லா சமைப்பேன். எப்பவாச்சும் யோசிக்காம இருக்கும்போது சொல்லுங்க, சொரக்காய் கூட்டும் முள்ளங்கி சாம்பாரும் பண்ணி போடுறேன். உனக்கெல்லாம் பண்ணதே வேஸ்ட். பயங்கர தலைவலியா இருக்குடா. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு. இல்ல வேணாண்டா. ஒரு டேப்லெட் வேணா போட்டுக்க வேண்டி. வேணாம். சரி, ஒரு காஃபியாவது குடிக்கிறியா? தலைவலி கம்மியாகும். ஐயோ, அவன் போடுறது காஃபியா? வாயில வைக்க முடியல, கன்றாவியா இருக்கு. காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கோம்ல, இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து ஸ்மெல்லுக்கே தலைவலி வந்துடும். அப்பாவும் அம்மாவும் வந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாது. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுன்னு சாவடிச்சிருவாங்க. இப்படி அட்மிட் பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்தா துணியை காய போட்டாது வந்திருப்பேன். மிஷின்லயே இருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. உங்க 2 பேருக்குமே பாசிட்டிவ். எங்களுக்கு கொரோனாவா டாக்டர்? ஆமா. பசங்களுக்கு நெகட்டிவ் தானே? அவங்க 2 பேருக்கும் நெகட்டிவ் தான். சிஸ்டர், அவருக்கும் அட்மிஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். பயப்படாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம். டோன்ட் வரி. உங்க பசங்க போயிட்டாங்களா? இங்கே தான் இருக்காங்க, கேண்டீன் போயிருக்காங்க. அவங்கள கேஷ் கவுண்டர் போய் பணம் கட்ட சொல்லுங்க. நான் கட்டிட்டேனே. உங்க 2 பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? கோவிட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கட்டணும். இன்னும் எவ்வளோ கட்டணும்? உங்க ஃபைல் கவுண்டருக்கு போயிருக்கோம். உங்க பசங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க இங்க இருங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு வேற ரூம் தரேன். சரி, நான் போய் என் பசங்களை பார்த்துட்டு வந்தேன். ஏன் சார்? பணம் கட்டணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் சார். அவங்களுக்கு இப்ப ரிசல்ட் நெகட்டிவ். அதுக்காக அவங்களுக்கு கொரோனாவே வராதுன்னு இல்ல. ஏற்கனவே உங்க வீட்ல 2 பேருக்கு கொரோனா இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பொம்பளை நம்மள சும்மாவே பயமுறுத்திட்டு போகுதுங்க. நீங்க போய் பசங்களை பார்த்துட்டு வாங்க. போங்க. ரித்து, சாரி. அதாவது இந்த பவர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளர் கிளாஸ் சார். இதில் வந்து உங்களுக்கு இந்த சார் எந்த மாதிரி கூலர்ஸ் பார்க்குறீங்க? போலராய்டு கிளாஸ் காட்டுங்க. இதுவா? அது இல்லை, அது இல்லை. கீழே கீழே இருக்காதா? இதுவா? ஓகே. சரி. இல்லை, அது வேண்டாம். இது வேண்டாமா? ஓகே, இது ட்ரை பண்ணி பாருங்க சார். இந்த உன் கமிஷன். ஆமா, அந்த தியேட்டர் பையர் மேட்டர் என்னாச்சு? துபாய் பார்ட்டியா? அவன் வேலைக்கு ஆக மாட்டான் செட்டு. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா? அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். நான் சும்மா கதை அடிக்கிறான். நான் கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட்டி பார்த்துருக்கேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ஆர்ஐ பார்ட்டி மட்டும் பாருன்னு சொன்னேன்ல. ப்ராப்பர்ட்டியில் வில்லங்க இல்லைன்னா எங்கள் அங்கிள் எப்பயோ தேட்டரை விற்றுருப்பார். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா பையர் ஒன்று என்ஆர்ஐயாக இருக்கணும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும். அரசியல்வாதி அநியாயத்துக்கு விலை கம்மியாக கேட்குறான். நல்ல என்ஆர்ஐ பார்ட்டியாக பாரு, அப்போ தான் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். உனக்கும் நிறையா கமிஷன் கிடைக்கும். அப்போ தானே உன் வீட்டை நீ வாங்க முடியும். சேட்டு, என் வீட்டை வாங்கணுன்றதுக்காக தான் இந்த தியேட்டர் விற்கிறதுக்கு ராத்திரியும் பகலமாக நான் அழிஞ்சிட்டு இருக்கேன். ஒரு என்ஆர்ஐ லிங்க் கட்சா கூட விடுறதில்ல சேட்டு. அவனுங்க என்ன இன்னும் அசிங்கப்படுத்தினாலும் அவனுங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிஷி, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பையர் மாட்டுவோம். ஓகேவா?
சரி நான் வரேன் செட்டு. சரி. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்க, எந்த வேலையும் செய்ய மாட்டியா? நீலாம் எங்கே உருப்பிட போகிற? ரிஷி, அந்த வண்டி சேல்ஸுக்கு தான். யாராவது பார்ட்டி இருந்தால் பாரு. என்ன சேட்டு, 8 கோடி ரூபா தேட்டர் ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறவன் ஏதோ வீட்டுக்கு வாடகை ஆள் பார்க்க சொன்னால் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தேன். இப்போ என்னடா வண்டிலாம் விற்று கொடுக்க சொல்கிறேன்? இங்கே பாரு, வீடு வாடகைக்கு ஆள் பிடிச்சி கொடுத்த கமிஷன் வாங்கினல, வண்டியை விற்று கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போ. சரி எவ்வளோ தெரியல, ஒரு நாதாரி வட்டி பணம் கொடுக்கலன்னு தூக்கிட்டு வந்தது. எவ்வளோ போகணும்னு பாரு. என்ன ஒரு 12 ரூபா போகும். அவ்வளோ போகுமா? அப்போ தள்ளி விட்டுறலாம். இது அட்வான்ஸாக வச்சுக்கோ. வண்டியை விற்று நான் மீதி காசு கொடுக்குறேன். சரி. டேய், வண்டி சாவி ஏறுறா. இறங்கு. டேய், பயமா இருக்குடா. வேணாடா, விட்டுடா. அடச்சி உட்காரு. ஆக்சிலேட்டர் கொடு. உட்காரு போட்டு. டேய் சனியனே, நான் தான் பயமா இருக்குங்கறல, விடேண்டா. ஏய், உதவாங்க போற மரியாதை உட்காரு. ஏண்டி எரும மாடு மாதிரி இருக்க, பைக் ஓட்ட பயப்படுற? டேய், எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, என்ன வீட்ல கொண்டு போய் விடு. ஏய், உன்னை விட சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாம் பைக் ஓட்டுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இருக்கோ? இதே மாதிரிதான் அப்பாவும் சொல்லி வண்டியோட கத்து தரேன்னு கூட்டிட்டு போய் நான் 1 வாரம் அடிபட்டு வலியிலேயே வீட்டுல இருந்ததை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? ரித்து, உனக்கு அப்ப சின்ன வயசு ரித்து. ஏய், ரித்து, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்கோ. ஏண்டி கூட்டமா இருக்குன்னு பஸ்லயும் போக மாட்டேங்கிற, செலவாகுதுன்னு ஆட்டோலயும் போக மாட்டேங்கிற. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி இப்படி எல்லா இடத்துக்கும் நடந்து போயிட்டே இருப்ப? நீ நடந்து நடந்தா ஒரு 2 காலம் வீக் ஆயிடுச்சு. நான் சொன்னேனா 2 காலம் வீக் ஆயிடுச்சுன்னு? நீ கீழே விடாம நான் வண்டி ஓட்ட கத்து தரேன். என்ன நம்புடி. பாரு தோ. அப்படிதான். சரியா சரி. ஏண்டி ஆங்கிள் பார் ஆட்ற?
சரிடா. செடியை பிடிச்சி ஓட்டு. அப்படியேதான் வா வா. ஓகே ஓகே ஆட்டாத, ஆட்டாம ஓட்டு. அப்படியே போ அப்படியே போ. வலிக்குதுடா. எந்திரி. அப்பா பணத்தை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. எவ்வளோ? 43,000. 43,000? அப்பா ஃபோனில் உனக்கு எல்லா பணத்தையும் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னார். அவ்வளோதான் அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்காரு. அப்போ இன்னும் 360 நகை வச்சு ரெடி பண்ணோம்ல. இல்லை ரித்து, அப்பா எல்லா நகையும் வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் 4 லட்ச ரூபா எதுக்கு கட்ட சொல்கிறாங்க? அது ரொம்ப ஜாஸ்திடா. இதே தான் நான் அப்பா கிட்ட ஃபோனில் சொன்னேன். இந்த ஹாஸ்பிட்டலில் பணம் போடுங்கிறாங்கப்பான்னு. அவர் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல்ன்றாரு. பணம் போனால் போயிட்டு போகுதுடா. அப்பாவே அம்மாவே சீக்கிரம் சரி பண்ணி அமிச்சா போதும். ரிஷி ஃபைனலாக 480 தரலாம். அப்பா மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண சொன்னார். உங்கள் அப்பா எனக்கும் ஃபோன் பண்ணி பேசினாரு. சரி, மாதம் வட்டி போக 5 ரூபா தரேன். ரெண்டு, இதில் ஒரு 2, மொத்தத்தில் 5 ரூபா இருக்கு, எடுத்துக்க. அப்பா கிட்ட எதனா சொல்லணுமா? என்னத்த சொல்கிறது? அடுத்தவங்கள இருந்தால் மாதம் மாதம் வட்டி கட்ட சொல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னத்த சொல்கிறது? அப்பா ஏற்கனவே உங்கள்கிட்ட நகை வச்சு பணம் வாங்கியிருக்காரு. நிறையா ட்ரிப்பு, ஆனால் ஒரு மாதம் கூட வட்டி கட்டினதில்லை. Thanks, Pa. வா சாப்பிடலாம். நல்லா இருக்கா? ஆனா அம்மா பண்ற மாதிரி இல்லைல்ல. குக்கிங்கில் நீ பிகினர் தானே, போக போக அம்மா மாதிரி நீயும் டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிருவேன். நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்டா. அம்மா வந்த பிறகு அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். வீட்ல எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அம்மா தனியால எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க.
ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நல்ல வேலை கிடைச்சா போதும், அது வரைக்கும் அவசரம் இல்லைன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்பாவுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கு. ஆமாம் ரித்து, அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்கு. நான் டிராயிங் பண்ணுறதுக்கு அப்பா ஐபேட் வாங்கி கொடுத்தாருல, அது கூட அவர் கடன் வாங்கி தான் வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடு. சார் சார் உங்க வைஃபை ஐசியூக்கு மாத்திருக்கோம். அவங்களால பிரீத் பண்ண முடியல. இப்ப லைஃப் சப்போர்ட்ல இருக்காங்க. வென்டிலேட்டர்ல ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கோம். நான் அவளை பார்க்கணும் டாக்டர். இப்போ உங்களால அவங்கள பார்க்க இல்ல முடியல டாக்டர், நான் அவளை பார்த்தே ஆகணும் டாக்டர். சார். இப்ப ஐசியூல யாரையும் பார்க்க விடுறது இல்ல. புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு கோவிட் பேஷண்ட். எங்களால கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. சார் உங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேஷ் கவுண்ட்ல பணம் கட்ட சொல்லுங்க. மறுபடியும் பணம் கட்டணுமா? சார் டாக்டர் சொன்னாங்கல்ல உங்க ஒய்ஃப் வென்டிலேட்டர்ல ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்கன்னு. வென்டிலேட்டிங் பண்ண ஒரு நாளைக்கு அதுக்கே 40,000 ஆகும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அவளுக்கு பண்ணணும்? அது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து சார். பாலு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். அந்த நர்ஸ் பேர் என்ன சொன்ன? மேரினா? பழைய லோன் அக்ரிமெண்ட்ல இந்த 4 ரூபாயும் அட்டாச் பண்ணியிருக்கேன்பா. அப்போ மொத்தம் 35 இல்லைண்ணா? 36பா. நான் தான் நீ கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாண்ணா, மறந்துட்டேன். சரி பாலு, நான் இந்த நர்ஸை பார்த்துட்டு கூப்பிடுறேன். கட்டியாச்சு பாலு. சரிண்ணா. உடம்பு பார்த்துக்கப்பா. அண்ணா, என் வீடு எவ்வளோக்கு நான் போவோம்? இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறது? அண்ணா ஒரு 50 ரூபா போவோம்லண்ணா? இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு உன் உடம்பு இன்னும் கெடுத்துக்காது. உன் வீடு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வீடு லோனில் தான் இருக்கு. டைம் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் பாலு. இல்லைண்ணா, கடன் அதிகமாக இருக்கு. அதான் கணக்கு போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. கவலைப்படாத பாலு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சும்மா உடம்பு போட்டு அலட்டிக்காம படுத்து ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். ரித்தோ, இங்க வா. என்ன ஹெட்செட் கீழே வந்துருச்சா? தாஸுக்கு கால் போட்டு கூட. கால் போட்டேன். ஹலோ தாஸு, உங்ககிட்ட லேப்டாப் பேக் எதுனா இருக்கு? எதுக்கு இருக்கா? இருக்கு ப்ரோ. தாஸு, நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு, இல்லை 10 மணிக்கு வேண்டாம், ஒரு 11 மணிக்கு வேண்டாம். ப்ரோ, வண்டியிலேருந்து கீழே வரும்போது ஃபுல் வெயிட் அந்த கையில் போட்டிருப்பேன். எல்போ ஃப்ராக்சர் ஆச்சு. இந்த கை எப்படி ஃப்ராக்சர் ஆச்சு? அது ரித்து கீழே விழும்போது அவளுக்கு அடிப்படக்கூடாது, இந்த கையை உள்ளே விட்டனா அதில் ரிஸ்ட்டு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, அவளுக்கு பெருசாக எதுவும் அடிப்படல, வெறும் செராய்ப் மட்டும்தான். டேய் சீக்கிரமா ஊத்துறா. டேய் என்னடா பண்றீங்க? ரிஷி என்னடா அது? தாசு குறா. ஏய் டேய், இந்த கருமத்துக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னியா? ஏண்டா
அவன் உடம்பு முடியாம மெடிசன் எடுத்துட்டு இருக்கான். நீ அவனுக்கு போய் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. அவன் தான் கேட்டான். அவன் கேட்டா சோறு தானே திங்கிற. அறிவில்லை உனக்கு? ப்ரோ, உன் மூஞ்சிக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்லனா என்னடா பண்ணுவ சொல்றா. தாசு, தாசு, தாசு. ஏய், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி சரக்கையும் தண்ணி அந்த கிளாஸ்ல ஊத்து. மிக்ஸ் பண்ணி உனக்கு ஊட்டி விடணுமா? ரித்தோ, என்ன? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியும் நான் ரெகுலரா குடிக்கிறேன். அடிபட்டதுல இருந்து நான் குடிக்கவே இல்லை. ப்ளீஸ் நீயும் புரிஞ்சுக்கோ. மெடிசன்ஸ்லாம் முடிகிற வரைக்கும் நீ குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காசு கொடுத்து வாங்கின சரக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை எடுத்து ஊத்த. ஏய் ரித்தோ, ஏய் சாப்பிட்டு. டேய், நல்லதுக்கு தானே சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கை சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ டெய்லி குடிய. யார் வேணாங்கிறா? ரிஷி, குடிச்சா காயம் சீக்கிரம் வராதுன்னு டாக்டர் சொன்னாருல்ல. டைம் ஆகுது, சாப்பிடுறா. மாத்திரை போடணும். வேணாம். திரும்ப பண்றா. ரிஷி, என்னடி பண்ற? திறக்க முடியலடா. ஏண்டி, ஊர்ல அங்கங்க ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா மூடி திறக்க முடியலன்ற. என்னடா நீ அன்னைக்கு ஸ்கூல் பொண்ணுங்க வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்ற, இன்னைக்கு என்னன்னா ஸ்கூல் பொண்ணுங்க சரக்கு அடிக்கிறாங்கங்கற? நீ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? நல்லா எல்லாத்துக்கும் நீட்டி முளக்கு. ஒரு மூடிய கலட்ட துப்பு இல்ல. ஏய், கீழே ஒரு தட்டு தட்டு. பாட்டில் கீழே, மேல ஒரு தட்டு தட்டு. இப்ப தோற. கால் கிளாஸ் ஊத்து. தண்ணி ஊத்தணும் போதும். தண்ணி ஊத்து. போதும் போதும் போதும். நாறுதேடா. பரவாயில்ல, குடு.
ஏன்டி டக்கு டக்குன்னு எடுக்கிற? டேய் பொறை ஏறிடும்டா. அதெல்லாம் ஒன்றும் ஏறாது. மொத்தமா ஒரே வாயில குடிக்கிற மாதிரி குடு. டேய் எதுக்கு அவசரம்? கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா குடி. ஏண்டி இதுனா ஃபாரின் சரக்கா? கொஞ்சமா சப்பி சப்பி குடிக்கிறதுக்கு கசக்குண்டி. கசக்குது நாறுது, அப்புறம் எதுக்குடா இந்த கர்மத்தை குடிக்கிற? இங்க பாரு ரித்து, சரக்கு அடிக்கிறதே ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான். ஆனா நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நான் சரக்கு அடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ பேசவே பேசாத. குடு. ப்ரீத் பண்ண முடியுதுல்ல? யூ ஆர் கெட்டிங் பெட்டர். அப்பா அப்பா எப்படி பாருங்க, அப்பா சரியாகி வந்துட்டால. வண்டி எடுத்து ரிஷி கொஞ்சம் உட்காருவோம். ரித்துவுக்கு வீட்டில் நிறைய வேலை. அம்மா உன்னை எந்த வேலையும் பண்ண விட மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அம்மாவுக்கும் டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அம்மாவே அனுப்பிடுவாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அம்மாவை நீங்க மட்டும் இல்லை, நானும் இன்னும் பார்க்கவே இல்லை. அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதான் ஆஸ்பத்திரியிலேயே இந்த பெருக்கிற துடைக்கிற சர்வீஸ் பண்ணுற வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கேன். டாக்டரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, அவ உடம்பு என்ன பாடுபடுத்தினாலும் நான் பக்கத்துல இருந்தா போதும், அப்படியே தெம்பாயிடுவான். அவ ஆள் தான் வளர்ந்துட்டான், பெரிய மனுஷி மாதிரி. அவ இன்னும் சின்ன குழந்தைடா. இந்நேரம் நான் பக்கத்துல இல்லாம அது பயந்து போயிருக்கோண்டா. பாவம், அது என்ன பண்ணுதுன்னே தெரியல. பாத்ரூம் போறதா இருந்தா கூட இந்த பிபி கிட்ட இங்க வந்துதான் கழட்டணும். மறந்து வேற எங்கேயாவது கழட்டிட்டீங்கன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்பிடுவோம். ஏ பர்த்டே பேபி, இங்க வா. Many more happy returns of the day. எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரித்து தான் சொன்னாங்க. தேங்க்ஸ். ஹலோ,
என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஏங்க நான் வரதுக்கு முன்னாடி சும்மா உட்காந்து தண்ணியில மீனை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பார்த்தது அப்படியே நழுவுறீங்க? எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க. நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? அப்படின்னா இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். என்ன பேசணும்? என்ன வேணாலும் பேசலாம். பாருங்க, சுத்தி முத்தி யாரும் இல்ல. நம்ம ஏதாச்சும் பேசணும்னாலும் பேசலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியலையா? சரி, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நீங்க ஏன் நான் கொடுத்த அந்த கிஃப்டை பார்க்க கூடாது? ப்ளீஸ் பாருங்களேன். பிடிச்சிருக்கா? எவ்வளோ? அது எதுக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா இல்லையா? ஏய், நீ ஏமாந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். எவ்வளோன்னு சொல்லு. 8500 ரூபாய். 8500 ரூபாயா? ஏங்க, கடைக்காரன் 9000 சொன்னான். நான் தான் பேரம் பேசி டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்தேன். உன்னை அவன் நல்லா ஏமாத்திட்டான். இதை போய் யாராவது இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்களா? அவங்க ஒன்றும் என்னை ஏமாத்தல. அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச கடை தான். அங்க ஒரு டூப்ளிகேட் வச்சிருந்தான் 250 ருபீஸ்க்கு. நான் அதை வாங்கலையே. இது ஒரிஜினல், அதான் விலை ஜாஸ்தி. சரி, அதை விடுங்க, போட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் எனக்காக போடுங்க. சூப்பரா இருக்குங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நீங்களா? என்ன பார்க்கவா வந்தீங்க? உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டியா? வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். நான் சின்ன வயசுல இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்க மாட்டேன். என்னால நம்பவே முடியல நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்? இல்ல, நீ சின்ன வயசுல எப்படி இருப்பேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அப்புறம் நீ அன்னைக்கு எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் கிஃப்ட் பண்ணல, எதாச்சும் அதை பத்தி நெட்ல பார்த்தேன். அதுக்கு 2 years வாரண்டி இருக்குன்னு போட்டிருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சூப்பர் பிராண்ட் கூலர்ஸ் அது. ஆனா அந்த வாரண்டி பில் இருந்தா தான் கிளைம் பண்ண முடியும். அந்த பில்லை பத்திரமா வச்சிருக்கல? இங்க தான் இருக்கு. நீ வேணா கூட, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன தொலைச்சிட்டியா? இல்ல இல்ல இல்ல, இங்க தான் இருக்கும். எங்க வச்ச? நல்லா யோசிச்சு பாரு. அது இங்க தான் எங்கயாவது இருக்கும். நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து தரேன். சரி, நான் சூப்பரா டீ போடுவேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நீ பில் எங்க இருக்குன்னு பாரு. பில்ல விடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. ஏய், பில்ல பத்தியே நீங்க எவ்வளவு சீரியஸா கேட்டீங்கன்னு அப்போ எனக்கு புரியல. ஆனா கடைக்கார அதை எடுத்துட்டு வர சொன்னான்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும்.
நான் வாங்கி கொடுத்த கூலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கடையில கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க அதை கொடுத்துட்டு காசு திருப்பி கேட்டிருக்கீங்க. கேவலம் ஒரு 8500 ரூபாய் பணத்துக்காக என் ஃபீலிங்ஸ் அவமானப்படுத்திட்டீங்கல்ல. நீங்க எவ்வளவு விலகி போனாலும் நான் பின்னாடியே வந்ததுனால என்ன சீப்பா நினைச்சிட்டீங்களா? பொண்ணுங்க அல்ட்னாதான் அவங்களுக்கு மதிப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்க ஃபீலிங்ஸை மதிக்க தெரியாத நீங்க கண்டிப்பா நல்லவரா இருக்க சான்ஸே இல்லை. சரி, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க கேட்ட அந்த பில்லை உங்க பைக்ல வச்சிருக்கேன். மலரே, மலரே, நான் தான் மலரே. உடம்பு பரவாயில்ல? மூச்சு இழுக்க முடியுதுல்ல? ஜுரம்லாம் இல்லைல்லம்மா? சார் சார் இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட மாஸ்க் கட்டக்கூடாது சொன்னல, முதல்ல மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு தெரியல சார், வெளியே வாங்க. முதல்ல வெளியே வாங்க சார். இல்ல வாங்க சார், வாங்கன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் மேடம், கொஞ்ச நேரம் பாத்துட்டு சார். வாங்க சார், வாங்க. கொஞ்ச நேரம் இங்க தான் இருக்கேன். வாங்க, இங்க கொஞ்சம் வாங்க. நான் இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிறேன்மா. நான் உன்னை பாத்துக்கிறேன்மா. சார் எந்திரிங்க சார். சார் கொஞ்ச நேரம் வெளியே வாங்க, வெளியே வாங்க. இல்ல கொஞ்ச நேரம் என் மனைவி சார். வெளியே வெளியே வாங்க சார். சார் ஏந்திரிங்க சார். இல்ல எந்திரிங்க சார். வாங்க. வரக்கூடாது சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். வாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் விடுங்க சார். போங்க சார். போங்க சார். கொஞ்ச நேரம் விடுங்க சார். நான் பார்த்து போயிடுறேன் சார். மலரே, மலரே. சார் கேட்டுக்கிறேன் சார்.
டாக்டர் கூப்பிடுறாங்க சார். சார் உங்கள் ஒய்ஃபை சாரி சார் அதை எடுங்க. இதை போட்டுட்டு வாங்க. ஏங்க நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸா பண்றீங்க? எதுக்கு கேக்குற? இல்ல எங்க சித்தப்பாக்கு அவர் வீடை விற்கணுமா, அதான் உங்க மூலமா. நான் தியேட்டரு, ரைஸ் மில்லு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுவேன். ஓ, அப்போ வீடெல்லாம் வித்து தர மாட்டீங்களா? இல்லை, அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ்லாம் நான் பண்ணுறதில்ல. ஏய், இங்க வா. நீ உன் சித்தப்பான்னு வேற சொல்ற, உனக்காகவாவது நான் பண்ணித்தானே ஆகணும். சரி, அவர் வீடு எங்க இருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா, அங்கேருந்து 4வது வீடு. 4வது வீடுனா அந்த பச்சை கலர் வீடா? பச்சை கலர் இல்ல, ப்ளூ கலர். ப்ளூ கலர் ஓட்டு வீடா? ஏங்க 2 மாடி வீடுங்க அது, அந்த தெருலயே அதான் பெரிய வீடு. 4வது வீடு தானே, நான் போய் பாத்துக்கிறேன் வீடு. ஏங்க வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா எங்க சித்தப்பா வீட்டை விற்கிற விஷயத்த இன்னும் சொல்லல அவர் வீட்டுல, அதான் யாருக்கும் தெரியாம விற்கணும்.
யாருக்கும் தெரியாம விற்கணும்னா நம்ம என்ன கஞ்சாவா விற்கிறோம் யாருக்கும் தெரியாம விற்க? அது இல்லைங்க. வீடு விற்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட ஃபோன்ல பேசிருங்க, அதுக்கப்புறம் நேர்ல மீட் பண்ணிக்கலாம். நீங்க 4 மணிக்கு கால் பண்ணுங்க. நான் என் சித்தப்பா வீட்டு தான் இருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஃபோன்ல இன்ட்ரோடக்ஷன் தரேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹலோ, 4 மணிக்கு கால் பண்ண சொன்னேனே, மறந்துட்டீங்களா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஓ, அப்ப நான் வேணா அப்புறம் பேசட்டுமா? பரவாயில்ல. உன் சித்தப்பா கிட்ட போன கொடு. அதை பத்தி பேசதாங்க நான் கால் பண்ணேன். எங்க சித்தப்பா வீடை விற்கிறது இல்லை, அவங்க வீட்டில் பெருசா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான். எப்போ நீ யாருக்கும் தெரியாம வீட்டை வைக்கணும்னு சொன்னியோ அப்போயே எனக்கு தோணுச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு. சாரிங்க, திடீர்னு எங்க சித்தப்பா இப்படி வீடை வைக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சாரிங்க. சரி பரவாயில்ல, விடு. அப்புறம் ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாருக்காவது விற்கணும்னா சொல்லு, நான் உனக்காக விற்று தரேன். சரி சொல்றேங்க. சரி பாய். பாய். ஏங்க, என்ன? இல்ல இப்பதான் ஞாபகம் வருது, எங்க அத்தை அவங்க மாட்டை விற்கணும்னு சொன்னாங்க, வித்து தரீங்களா? ஏய், என்ன திமிரா? நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன், என்கிட்ட மாட்டை வித்து தரீங்களான்னு கேட்குறேன். சாரிங்க, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். போனவை. அம்பி, நான் அப்போயே உங்களை பார்க்க வந்தேன், நீங்க பிஸியா இருந்தீங்க. இந்த வாரத்துக்கான காசு. அம்பி, இனிமே இந்த கோயிலில் உன் இஷ்டப்படி இருக்க முடியாது. அடுத்த வாரம் இந்த கோவில் உள்ள 6 இடத்துல சிசிடிவி கேமரா வைக்க போறா. அம்மன் போட்டிருக்க நகையை தவிர இந்த கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆல்ரெடி மூலஸ்தானத்தை சுற்றி 3 கேமரா இருக்கு, அது போதாதாயிரு. ஆமாண்டா அம்பி, லாஸ்ட் வீக் டெல்லியில இருந்து ஒரு டீம் வந்தது இல்லையா? ஆமா. அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காளாம். என்னன்னு? அம்மன் கழுத்துல ஒரு பெரிய செயின் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஒயிட் கல் செயின். அது சாதாரண ஒயிட் ஸ்டோன் இல்லையா, காஸ்ட்லி டைமண்டா. 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுமா. அதனால தான் கோயிலை சுத்தி செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லியிருக்கா. மொத்தத்துல எனக்கு ஆப்பு. இனி நான் இங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. அம்பி, நீ இந்த கோயிலை யூஸ் பண்றதுனால எனக்கு வாரம் 500 ரூபாய் கொடுக்குற. இருந்தாலும் என் மனசுல பட்டது சொல்றேன். வயசு பையன், தொழிலும் பண்ணாம வேலை வெட்டிக்கும் போகாம இப்படி மண்டபத்திலேயே இருக்கிறியே, இது நோக்கு நல்லவாடா இருக்கு. நான் ஒன்றும் இங்க சும்மா இல்லை, லக்ஷ்மி தியேட்டர் சேல்ஸுக்கு பையர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். 8C ப்ராப்பர்ட்டி அது. அம்பி, சும்மா ஊரை சுத்துறவாயெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்கா. ரிஷி, நீ நினைக்கிற மாதிரி இடத்த விற்கிறதும் பையரை பிடிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. டே அம்பி, எப்படியாவது உன் வீட்டை வாங்கணும்னு வைராகியத்தோட இருக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக என்ன பண்ண யோசிச்சு பாரு. ஆசைப்பட்டா மட்டும் போதுமாடா அம்பி. ஐயரே, ஒரு நிமிஷம். நான் வெட்டியா ஒன்றும் இல்லை ஐயரே. வாழ்றதுக்கு சம்பாதிக்கணும்னா எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் போயிடுவேன். ஆனால் நான் என் வீட்டை வாங்கணும்னா நான் 1 வருஷத்துல 48 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இந்த லக்ஷ்மி தியேட்டருக்கு நான் பையர் பிடிச்சேன்னா எனக்கு 6% கமிஷன், 48 லட்ச ரூபா வந்துடும். எனக்கு தெரியும் ஐயரே, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு எந்த பையரும் வரமாட்டான். இதில் லிட்டிகேஷன் இருக்கு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. நான் எடுத்த உடனே இந்த தொழிலுக்கு வரல ஐயரே. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எதுவும் முடியாமல் கடைசியில் தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். நான் என் வீட்டை வாங்கணும்னா என் வாழ்க்கையில் எதுனா அதிசயம் நடக்கணும். அதுக்கு தான் நான் அம்மனையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். நான் எந்த வேலைக்கும் போகாமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இந்த மண்டபத்திலே தூங்கணும்னு நினச்சா கூட அது என்னால் முடியாத ஐயரே. நானும் இருத்தும் சம்பாரிச்சாதான் எங்களுக்கு சோறு. இப்போ எங்களுக்குன்னு யாருமே இல்லை ஐயரே. சாரிடா அம்பி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன். கவலைப்படாதடா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வீட்டை கண்டிப்பா வாங்குவேன். அம்பாள் அருள் நோக்கி அப்போ இருக்கும்டா.
நடந்ததே நினச்சி உன் உடம்ப கெடுத்துக்காது. பசங்களுக்கு நீ வேணும், அதை எப்பவும் மனசில் வச்சுக்கோ. அண்ணா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா மலருக்கு என்னால் கொல்லி கூட போட்டிருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு மலரை கொடுத்தாங்க. அண்ணா, நீங்கள் வர வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், மலரை தரமாட்டோம், எல்லா பாடியும் ஒன்றா தான் போட்டு எரிப்போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தானே சொன்னேன் நடந்ததையே நினச்சிட்டு இருக்காதன்ட்டு. கொஞ்ச நாள் ஆகும்ண்ணா மலரை மறக்கிறதுக்கு. பாலு, இது லோன் அக்ரிமெண்ட் காப்பி. மொத்தம் 45 ஆயிடுச்சு இல்லைண்ணா? ஆமாப்பா, ஏற்கனவே ஒரு 26, இப்போ ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு 19 ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல். பாலு, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அது உனக்கு தோதுப்படுதான்னு பார்க்குறியா? 2 வருஷமாக உனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, பயங்கர லாஸு. ஹாஸ்பிட்டலில் வேற 19 லட்சம் ரூபாய் உருவிட்டாருங்க. இந்த அசல் வட்டி இதெல்லாம் சேர்த்து உன்னால் இந்த லோனை கட்ட முடியாதுப்பா. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த வீட்டுக்கு ஒரு 47, 48க்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம். அசலே 45 லட்சம் ரூபாய் வருதுப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை நீ வித்துறது பெஸ்ட்டு, இல்லாட்டி உனக்கு தான் லாஸு. லாஸா? லாஸானா ஆயிட்டு போதுண்ணா. அண்ணா, நான் கொளுத்துனது என் மலரோட பாடியை தான். அவன் இன்னும் இந்த வீட்டில் உசுரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கான். சத்தியமாண்ணா, அவ எங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என் உயிரே போனாலும் நான் அவளை விட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ரிஷி, ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அதிகமா குடிச்சிட்டு போறாரு, நீ போடா. வா, போதும் வா. டேய் ரிஷி, இங்க வா. வா வாப்பா. டேய் இங்க வாடா, வா. உட்கார். பா, என்னப்பா? குடிடா. நான் குடிக்கலாம் மாட்டேன்ப்பா. நீ குடிப்பான்னு எனக்கு தெரியும், குடி. டேய் ரிஷி, அப்பா எதுக்காக இந்த ஷெட்டு கட்டினேன்னு தெரியுமா? அம்மாக்காக தான். ஒரு தடவை சரக்கு வச்சுட்டு வண்டியில் வரப்போ கீழே விழுந்துட்டேன். அப்போ உங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, இனி சரக்கு அடிக்கணும்னா வீட்டில் தான் வந்து அடிக்கணும்னு. அப்போத்துலேருந்து இங்கே தான் டெய்லி சரக்கு அடிச்சிட்டு இங்கே படுத்து தூங்குற சுகம் இருக்க. அப்பாவோட சொர்க்கமே இதுதான்டா. என்னடா அப்பா மேல கோவமா? ஆமா. ரித்து,
நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நாளையில இருந்து நான் தெரியும். என்ன தெரியும்? நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் அதானே? அதுதான் இல்லை. நாளையில இருந்து நான் ஜாகிங் போகிறேன். உடம்புக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவா. அப்போல்லாம் எனக்கு அது பெருசாக தோணலை. இனியும் அப்படியே வந்துட முடியாதுல்ல. என் உடம்பையும் நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்ல. எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பா பேசாம சாப்பிடுப்பா. டேய், நானும் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன்டா. வேற பசங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கணும்ல. சரி சாப்பிடுப்பா. சீக்கிரம் தூங்குனாதானே காலையில நாம ஜாகிங் போக முடியும். டேய் ரிஷி, நாளைக்கு காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சிடறேன். என்ன? என்ன ஓட முடியலையா? வா வா. அப்பா பா என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? பா ஐயோ அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா பாருங்கப்பா. அப்பா 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 பாரு. பாருங்கப்பா. அப்பா 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 டேய் வெளிய வாடா. எதுக்குடா? என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ கூப்பிடுட்டா? இருங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. என்ன இருமா இரு. மேல இருக்க ஷெட் பிரிச்ச என்னங்க? யாரடா கேட்கணும்? தன்றி. இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றீங்களா இல்லையா? ஏய் கூப்பிடுறீ போலீஸ. போலீஸ் என்ன பயந்துருவாங்களா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் மாடியில ஆபீஸ்க்காக ரூம் கட்ட போறேன்.
அதனால தான் ஷெட்டை பிரிச்சேன். நீ மாடியில ரூம் கட்டுறதுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எவன்டா ஒத்துக்கிறதுக்கு? நான் இந்த வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் தான் 50 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுத்துட்டு என் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒரு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், ஒரு வருஷம் இல்லடா, நான் பெட் கட்டுறேன். ஒரு ஜென்மம் ஆனாலும் இந்த வீட்டை வாங்குறதுக்கான பவுஷ் உனக்கு வராதுடா. ஏய், பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். எங்க உட பாப்போம், உட பாப்போம். என்னங்க கொண்டாட்டி அடக்கி விடுறா அவரை. விடுறா. விடுறா அவரு. ரிஷியா? ஆமா. ஐயா கூப்பிடுறாரு, வா. போ. ஏய், வா. லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு வீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்கள நிம்மதியை தூங்க விட மாட்டேன். யோ, நீதான் ஹவுஸ் ஓனரா? ஆமா சார். பொறுக்கிக்கெல்லாம் வீடு கொடுத்து வச்சிருக்க. முதல்ல அவனை காலி பண்ணு. வயசு பொண்ணை வேற வீட்டில் வச்சுக்கிட்டு. டேய், மறுபடியும் குடிச்சிட்டு உங்க வீட்டில் பிரச்சனை பண்ண நான் வரமாட்டேன். ஸ்டேஷன்ல வச்சு உன்னை பிரின்னு பிரிச்சிருவேன். சார். அட என்ன சார், பணம்லாம் எதுக்கு? உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். சார், இனிமேல் அவன் வரமாட்டான்ல? வர வாய்ப்பே இல்லை. அவனும் ப்ரொஃபஷனல் அக்யூஸ் இல்லை. அதனால தான் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்காம வீட்டுக்கே போனது. நம்மளை பற்றி அக்கம் பக்கத்தில் யாரும் அசிங்கமாக நினச்சிடக்கூடாதுன்னு வாழறவங்க தான் நம்ம ஊரில் ஜாஸ்தி. இவெல்லாம் அந்த டைப்பு. அதனால தான் சொந்த வீட்டையே திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறான். ஊரில் வீடா இல்லை, எல்லாம் ஒரு பேருக்காக தானே. சொந்த வீட்டை மீட்டுட்டாயா அப்படின்னு ஊரில் பெருமையாக பேசுவாங்கல்ல, அதுக்கு தான். சார், ஒருவேளை மறுபடியும் வந்தான்னா? வரமாட்டாமா. டெய்லி எத்தனை கேஸை பார்க்குறேன், எனக்கு தெரியாது. ஒரு அறை விட்ட உடனே எப்படி கையை கட்டிக்கிட்டு பம்மிட்டு நின்னா பார்த்தீங்கல்ல. சார், அத்தனையும் நடிப்பு. அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க, மோசமானவன். இதுக்கு முன்னாடி அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்கள் பிரச்சனை. இனிமே வந்தான்னா அது ஏன் பிரச்சனை. எனக்கும் பயப்படலன்னு அர்த்தம். விட்டுருவேனா நான்? எவ்வளோ பெரிய அக்யூஸ்டும் போலீஸ்னா பயப்படுறான். தப்பு பண்ணால் மாட்டிக்காமல் பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணுறான். ஏன்? அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கோம். பணத்தை பற்றி நீங்களும் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. சரிம்மா. நேரில் போய் பேசிடுங்க. உங்க இனிஷியல் 35 போக பேலன்ஸ் 20க்கான லோன் அக்ரிமெண்ட். இனிஷியல் 30 ரெடி பண்ணா போதும்னு சொன்னீங்களே. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு 5 லட்ச ரூபாய் வந்துருமே. முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ரொட்டேட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, லோன்ல வேணா 5 லட்ச ரூபாய் ஆட் இல்லை பண்ணிடலாம். வேண்டாம் அங்கிள், எங்கள் வீட்டில் நான் பேசி பார்க்குறேன். ரெடி பண்ணிடுங்க, உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ரெடி பண்ணிடலாம்ல? அப்புறம் டாக்குமெண்ட்டை தெளிவா ஒரு தடவை நல்லா படிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா அக்ரிமெண்ட்டை அடிச்சிடலாம். சரி. அப்புறம் நான் சொன்ன அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. என்னது? அதாங்க, வீட்டை விற்கிறவங்க மறுபடியும் ஒரு வருஷத்துல நாங்களே வாங்கி போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சரின்னு சொல்லணும்னாரே. சார், அதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சார். வாங்கும்போதே அபசகனமா வித்துடுறோன்னு சொல்றது. நான் அப்பவே சொன்னேன்,
நீங்க இதை மாத்திரம் சொல்லலைன்னா கண்டிப்பா அவங்க வீட்டை விற்கவே மாட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தானங்க சொல்ல போறோம். வீட்டை விற்கிற எல்லாரும் சொல்றதா மறுபடியும் நாங்களே வாங்கி போனோம். ஆனா இது வரைக்கும் வித்த வீட்டை யாரும் மறுபடியும் வாங்கினதே இல்ல. மத்தவங்க எப்படியோங்க, இவங்க திரும்ப வாங்க வாய்ப்பே இல்லை. சொந்த வீட்டுல இருக்க பர்னிச்சரை கூட அவனால எடுத்துட்டு போக முடியல. அப்படின்னா பாத்துக்கங்க அவன் போற வீடு எவ்வளவு சின்ன வீடா இருக்கும். சின்ன பசங்க சார், பெருசா பேக்ரவுண்டோ ரிலேட்டிவ்ஸோ எதுவுமே இல்லை. இது வரைக்கும் வேலைக்கு கூட போனது இல்லைன்னா பாத்துக்கங்களேன். இதுக்கு மேல வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்க எல்லாம் வீட்டை திருப்பறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இதோ வந்துட்டாங்க போல. தம்பி அப்படியே கொஞ்சம் மேல வந்துருப்பா. ஓகே, உங்களுக்கு எல்லாம் ஓகே இல்ல? ஓகே ஓகே சார். நான் போய் அவங்களை கூப்பிட்டு. சரிங்க சார். சும்மா இருங்க. எதுவுமே இல்லாம நம்மள நம்பி 20 லட்சம் ரூபாய் லோன் தராரு, அதுவும் இன்ட்ரெஸ்ட் கம்மியா. அவசகுனம் அது இதுன்னு பேசி கெடுத்து விட்டுறாதீங்க. அங்கிள் வாங்க. உங்க வீட்டை 50 ரூபாய்க்கு ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். சரி. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் ஒரு 5 ரூபாய் வருது. அதையும் அவங்களே பே பண்ண சொல்லிட்டேன். நமக்கு நெட் வேல்யூ 50 ரூபா. நல்ல ரேட்டுமா. வட்டி இல்லாம அசலே 45 லட்சம் ரூபாய் வருது. வட்டி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நீங்களே எனக்கு தரா மாதிரி வரும். பாலு எனக்கு தம்பி மாதிரி. அவன் விஷயத்துல நான் வியாபாரம் பார்க்கல. நீங்களும் வீடு பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய செலவு இருக்கு. நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். நீங்க திருப்பி எல்லாம் தர வேணாம். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் அங்கிள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரி வாங்க. அங்கிள், கார் விஷயமா மதன் சார் கால் பண்ணாரு. இந்த சண்டே வந்து வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. கடன்ல காரும் போதுன்னு கவலைப்படாத. நம்ம கிட்ட ஒரு புல்லட் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. உன் சொந்த வண்டி மாதிரி வச்சுக்கோ. மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். வா வாங்க. இவங்க தான் உங்க வீட்டை வாங்க போறவங்க. உட்காரு, நான் தான் வந்துடுறேன். ரிஷி, மணி 3 ஆகுது. என்னாச்சு? ஏன் சாப்பிடல? நம்ம வீட்டை வாங்கணும்னா 50 லட்சம் ரூபா தேவை. தெரியுமே. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கஷ்டம். ஏன் தியேட்டர் வாங்க பையர் கிடைக்கலையா? மலேசியாவில் இருக்கிற ஒரு பையர் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் லிட்டிகேஷன் இருக்கிறது தெரிஞ்சும் வாங்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவரும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிலாம் மாறிடுச்சு. இப்போ என்னால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு பேக் அடிச்சிட்டாரு. அந்த ஆள் இல்லைன்னா என்ன, வேற பையரை பிடிடா. இந்த மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வாங்க முடியும். இந்த மலேசியா பையர் கூட அங்கே பெரிய தாதாவான். நீ எதுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை விற்க ட்ரை பண்ற? எது ஈஸியாக சேல் ஆகுமோ அந்த மாதிரியே பாரு. எங்க நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டைரெக்டாக ஓனருங்களே வித்துடுறாங்க. இந்த மாதிரி விற்க முடியாத ப்ராப்பர்ட்டிஸ் தான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வருது. அப்போ வேற வழியே இல்லை. பேங்க்ல புந்து கொள்ளடிச்சிரு. அம்மாவாசையா பார்த்து பிளான் பண்ணு. அப்பதான் ஊரே இருட்டா இருக்கும். ஏய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ இன்னமும் விளையாடிட்டு இருக்க. நீ தாடா சொன்ன பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலனாலும் பேங்க்ல கொள்ளடிச்சாவது நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வீட்டை வாங்கலான்னு. சரி சரி விடு. சாரிடா. ரிஷி, நீ ரொம்ப நேரமா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்னு உன்னை ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் ஜாலியா பேசினேன்.
நான் ரிலாக்ஸ் ஆகணும்னா நான் சாவணும். நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்னடா என்னென்னமோ பேசுற? எவ்வளவு நாள் தான் நானும் சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிக்கிறது? நீயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. எங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ சந்தோஷமாவா இருக்க? நம்ம 2 பேரும் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னா இல்லாத போது சந்தோஷமா சிரிச்சிருப்போமா? கண்டிப்பா நீயும் சிரிச்சிருக்க மாட்ட. ஆமாண்டா, நாம எப்ப நம்ம அப்பா அம்மா இருக்கிற நம்ம வீட்டுக்கு நாம போறோமோ அப்பதான் நமக்கு எல்லாமே. எனக்கும் தெரியும், வீட்டை வாங்குறதுக்கு வேற வழியே இல்ல. வாங்கிதாண்டா ஆகணும். அப்பாவே சொன்னார் இல்ல, அம்மா இறந்த பிறகு எங்கேயும் போகல, நம்ம வீட்டுல தான் இருக்காங்கன்னு. அப்ப அப்பாவும் நம்ம வீட்டுல தானே இருக்கணும். எப்படியாவது பணம் சம்பாதிடா, ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஊர்ல பல பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ருத்து. நம்ம 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா 1 கோடியாவது நம்ம கையில இருக்கணும். சும்மா முதலே இல்லாம காசு பார்க்கணும்னா எங்கேயாவது போய் பெருசா திருடணும். அதையாவது பண்ணுடா. நம்ம அப்பாவோட இறந்த நாளைக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது நம்ம வீடை வாங்கி தாண்டா ஆகணும். இப்படி பொணம் மாதிரி வாழறதுக்கு திருடியாவது நம்ம வீட்டை வாங்கி நம்ம அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழலாம்டா. இதுக்கு தான் வர சொன்னியா? இதை நம்ம கடையிலே பேசியிருக்கலாமே. இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு வந்துருங்க. செட்டு கடையில தான் எப்போ அந்த ராஜி பையன் இருக்கானே. அதுக்கு நீ ஏதோ பெரிய பிஸ்னஸ்ன்னு சொன்னோன்னே முக்கியமான ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு வந்துட்டேன். பெரிய பிஸ்னஸ் தானே செட்டு? நகையோட வேல்யூ 1 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமா, அது உன் பரம்பரை சொத்து நகை. அதை விற்கிறதுக்கு நம்ம 2 பேரும் டீல் பேச வந்துட்டோம். 2 சவரன் திருட்டு நகை வாங்கி விற்கிறதுக்கே இப்பெல்லாம் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர் போலீஸ் எல்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இல்லை நம்மளோட மொத்த லாபத்தையும் கேட்குறாங்க. நீ என்னடானா என்ன செட்டு இப்படி பேசுற? நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். ரிஷி, உங்கள் அப்பா உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. அதனால தான் நீ இப்படி இருக்க. கோயிலில் நகை கொள்ளடிக்கிறது உன் ஃபோனில் ஆடுற கேம் மாதிரி நினச்சிட்டியா? பெரிய பெரிய திருடனுங்களே திருடுறதுக்கு கோயிலுக்குள்ளே போக மாட்டான். சாமிக்கு பயந்தில்லை, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி. இங்கே பாரு, என்கிட்ட பேசின மாதிரி இதெல்லாம் வேற யார்கிட்டையும் பேசிடாத. நீ விளையாட்டா பேசுறதே உனக்கு விளங்கமாயிடும், புரியுதா? செட்டே, அம்மன் செயினை நான் திருடிட்டு வந்தா நீ வாங்கவே மாட்டியா? எனக்கு புரியல, தெளிவா சொல்லிட்டு போ. அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனது எதுவும் உனக்கு புரியல? அதெல்லாம் நீ முடி செட்டு. நான் செயினை திருடிட்டு வந்தா நீ வாங்கவே மாட்டியா? இங்க பாரு, முதல்ல அந்த செயினை எப்படி அடிக்க போறேன்னு என்கிட்ட டீட்டெயிலா சொல்லு. அதுக்கப்புறம் வாங்குறதா வேண்டாமான்னு நான் சொல்றேன், ஓகேவா? அதெல்லாம் நான் ஐடியா பண்ணிட்டேன், ஆனா இன்னும் பக்காவா பண்ணல. பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். பண்ணிட்டு சொல்லு.
எப்படி என் பிளானு? அது சரி, போலீஸில் மோப்பனாயின்னு ஒன்று இருக்குமே, அதை மறந்துட்டேன். அதை மறப்பனா செட்டு. இந்த சிசிடிவியில் மாட்டாமல் அம்மன் செயினை எப்படி அடிக்கணுன்றதெல்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மோப்பன் ஆகிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணுன்றது மட்டும் எப்படி யோசிச்சாலும் இடிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சு அதுக்கும் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னோட பிளான் என்ன, டேய் அதுக்குள்ளேயாடா சாப்பிட்ட? சாப்பிட்டேன். செட்டு பீச் வரைக்கும் போகலாம் வா. இல்லை, நான் சாப்பிட போகிறேன், நாளைக்கு வா பேசிக்கலாம். இன்னைக்கு நைட் பண்ணலான்னு இருக்கேன். அவசரப்படாத, இது விஷயமா மும்பையில் இருக்க என் அங்கிள்கிட்ட நான் பேசணும். பேசிட்டு தான் ஒரு முடிவு பண்ண முடியும். நாளைக்கு வா பேசிக்கலாம். கிளம்புமா, நாளைக்கு வா பேசிக்கலாம். டேய், என்னடா அது? இது ஓ இதுவா, நம்ம தாஸ்ல அவன் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறானா, அதுக்கு இந்த கோயில் நகைலாம் திருடுற மாதிரி டிராயிங் ஸ்கெட்ச் எல்லாம் கேட்டான். அதுக்கு தான் பண்ணு. சும்மா இல்லடி, காசு தரேன்னு சொல்லியிருக்கான். ஹேமந்த் சேட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சேட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டானா? டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் வேலைக்கு மாட்டான், வேற ஆளை தான் பார்க்கணும். ரிஷி, உனக்கு என்னடா ஆச்சு? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. ரித்தோ, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. ஏடா தெரியும் உனக்கு? பரம்பரையா திருட்டு நகையை வாங்கி வைக்கிற ஹேமந்த் சேட்டு இது ரிஸ்க்குங்கிறா. நீ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஊர் போலீஸ் கிட்ட திருட்டு நம்ம ஒருத்தனாவது அவங்க கிட்ட இருந்து மாட்டாம இருந்திருக்கானா? கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் சொல்றது கேளு, இந்த மாதிரி எண்ணமே உனக்கு வேண்டாம். ரிஷி, விடு. அன்னைக்கு நீ தானே சொன்ன, இப்படி போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு திருடியாவது நம்ம வீட்டை வாங்கி அங்க இருக்கிற அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கலான்னு. அது ஏதோ ஒரு வெறுப்புல சொன்னேன்டா. ரிஷி, நீ என்னதான் சூப்பரா பிளான் பண்ணாலும் உடனே இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிப்ப. அதுக்கப்புறம் ஆயுசு பூரா ஜெயில தான்டா இருப்ப. ரித்து, எமோஷனல் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம வீட்டை வாங்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்ல. வழியெல்லாம் இல்லாமலாம் இல்ல. உன்ன மாதிரி எப்படி வேணா சம்பாரிச்சு நான் வீட்டை வாங்கணும்னு நினைச்சிருந்தா 4 மாசத்துக்கு முன்னாடி நானே வாங்கியிருப்பேன். என் கூட படிச்சால ஜெய், அவன் இப்ப சென்னையில இன்டீரியர் டிசைன் பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். எனக்கு Facebookல தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஆர்டர் பிசினஸ் மீட்டிங்க்கு அவன் போகும்போது நான் கூட போனா அவனுக்கு ஈஸியா ஆர்டர் கிடைக்குமா? நான் பிசினஸ்ல PhD பண்ணவ பாரு. அவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான்னு உனக்கு தெரியுதுல்ல? அவன் சொல்றதெல்லாம் நான் பண்ணா வருஷத்துக்கு 2 வீடு நம்ம வீடு மாதிரி வாங்கலாம்டா. டேய், ஊர்ல 1000 பேர் 1000 பண்ணிட்டு தான் இருப்பான். அதுக்காக நாம நினைச்சாலும் அந்த மாதிரிலாம் நம்மளால சம்பாதிக்க முடியாதுடா. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கலடா. நமக்காக நம்ம வீட்டில் அப்பாவும் அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும்டா, ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? உயிரோட இருந்தா தானே வீட்டுக்குள்ள போக முடியாது. செத்தா போலாம்ல. கத்திய கீழே போடுறா. போடுறா. விடு. இப்ப என்ன?
சாகணும் அவ்வளவுதானே? ஏய் ருத்து, ஏய் என்னடி இப்படி பண்ண? நீயும் போயிட்டா நான் இதுக்குடா இருக்கணும். ரித்து, 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 ரித்து. ரித்து, ரித்து. மேடம் பேமெண்ட். பேஷண்ட் நேம் ரித்து. சார் சைன் பண்ணணும் வாங்க. சூசைட் அட்டம்ப்ட்ல போலீஸ் கேஸ் ஆயிடும் வாங்க. மா இங்கெல்லாம் நிக்க கூடாது, வெயிட்டிங் ஹாலுக்கு போங்க. தம்பி போட்டுக்கோங்க. ரித்து, என்ன? வா. ரிஷி வாடா. ரிஷி குளிக்க வாடா. எதுக்குடா அழற? இப்போ நீயும் ரித்துவும் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ரித்து உன்னை எப்படி அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா? நீ அவளை அப்பா மாதிரியாட பாத்துக்கிட்ட? வீட்டை வாங்கணும்னு சொல்லி சொல்லி அவளை சாகுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. உன்ன மாதிரியே தான் நானும். உங்க அம்மா செத்த பிறகு அவ நம்ம வீட்டில தான் இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ நம்ம வீட்டில இல்ல, நம்ம கூடவே தான் இருக்கான்னு நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். உயிரே இல்லாத அந்த வீட்டில் அப்பாவும் அம்மாவும் எதுக்குடா இருக்க போறாங்க? இப்போ நீ இங்க இருக்க, அப்பா எங்க இருக்க? உன் கூட தானே இருக்க. அம்மா இப்போ ரித்து கூட இருக்க. ஏண்டா வாழும்போது உங்க சந்தோஷத்துக்காக போராடின நாங்க செத்துட்ட பிறகு உங்களை எப்படி ராம்போன்னு விட்டுட்டு போயிடுவோம்? ரித்துக்கு ஒன்றும் ஆபத்துல. டாக்டர் கூப்பிடுறாங்க.
சாரி ரித்து. நான் அம்மாவை பார்த்தேன்டா. அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. உன்னால நம்ப முடியல. அம்மாவும் அப்பாவும் நம்ம பழைய சொந்த வீட்டுல இல்ல, நம்ம கூடயே தான் இருக்காங்க. அவங்க இல்லாத அந்த வீடு நமக்கு எதுக்குடா? இனியாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. நான் இருப்பேன், நீயும் இருப்பல்ல. அவசரப்பட்டு நீயும் என்னை விட்டு போயிடாதடா. ஏய் மெதுவா தானே அடிச்சேன். என்ன ஒடுக்க கிருஷி வலிக்குதுடா வலிக்குதுடா. ஒடுக்க அம்மா பிடிச்சிருக்கா? நான் கலாய்ச்சதே தெரியாம அவன் சிரிக்கிறான்டா. எவ்வளோ ஆச்சு? 210. என்னடா 200 வச்சுக்கோங்க. ஏண்டா 10 ரூபாய்க்கு போய் பேரம் பேசிட்டு இருக்க? எதுக்குடா இவ்ளோ விலையில புடவை வாங்குற? அம்மா இங்க புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ கட்டிக்கோ, நல்லா இருக்கும். பைத்தியம் கிச்சு கிச்சு முட்டை எப்படி வருது? சரி பண்ணல போடா. ஒழுங்கா போடுறா. எவ்வளவு நேரம் நீ இருப்ப? சீக்கிரம் எடுத்துக்கோலாம். என்ன குதிக்கிற? புடி. இந்தா உங்க அம்மாவோட